ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட 9th எபிசோட் பார்த்துலாங்களா? இந்த ட்ராமாலேயே ரொம்பவே முக்கியமான எபிசோட்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த கிம்முக்கு என்ன சாபம், இந்த ரம்யான் தான் யாரு தான் அப்படின்றத எல்லாமே இந்த எபிசோடில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம மாஸ்டரையும் பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம மாஸ்டர் ஷாமனா இல்லை, ஷாமனா ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த காலகட்டத்தில் தான் காட்டுறாங்க. மாஸ்டருக்கு எப்பயுமே பிடிக்கக்கூடிய அந்த டெசர்ட், அதுவும் இந்த பாட்டிமா செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டிமா கொண்டு வந்து ஆசையாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டர் மூஞ்சில ஏதோ சோகம் தெரியுது. பாட்டிமாவும் என்னப்பா ஆச்சு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லேன்னு சொல்ல, அப்போ தான் நம்ம மாஸ்டரும் சொல்கிறாரு, நான் தாத்தா கூட சேர்ந்து இந்த ஷாமன் ஆகிறதுக்காக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லப்போனால் தாத்தாக்காக நான் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக பண்ண முடியல. என்னால் ஒரு நல்ல ஷாமனாக ஆக முடியுமா தெரியலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு பாட்டியும், நீ இப்போ வெறும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்க, உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ நல்ல ஷாமனா அவன் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்ட்டு பக்கத்தில் போய் தட்டி கொடுக்க, அதுக்கு மாஸ்டர் இருந்துக்கிட்டு, பாட்டிமா விடுங்க, என்ன நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்க, இந்த பாட்டிமாவும், நீ ரொம்பவே இறுக்கமாக இருக்கன்னு எனக்கு தெரியுது, உன் மூஞ்சிலேயே சோகம் தெரியுது பாரு, நீ பெரிய ஷாமன் ஆகத்தான் போற, என்ன பண்ணுறது, நீ பெரிய ஷாமன் ஆனால் இந்த மாதிரிலாம் தட்டி கொடுக்க முடியாதுலன்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துக்கிட்டு, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, எப்பயுமே நீங்கள் எனக்கு எங்கள் அம்மாவோட ஸ்தானத்தில் தான் இருக்கீங்க, நீங்கள் தானே என்னை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மேலே சாஞ்சிக்க, இந்த பாட்டிமாவும் மாஸ்டருக்காக ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்க கேட்க மாஸ்டருக்கு கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊத்திட்டு இருக்கு. ஏன்னா, அவங்க அம்மா போனதுக்கப்புறம் ஃபுல்லா வளர்த்தது எல்லாமே இந்த பாட்டிமா தானே. இப்ப வரைக்கும் நம்ம மாஸ்டருக்குன்ட்டு இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பாட்டிமா தானே. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. போன எபிசோட்லயே மாஸ்டர் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு, அதாவது இந்த பாட்டிமா தான் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்பி ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ருப்பார் இல்லையா? அதுதான் அந்த ராம்யான் பேய் தானே செஞ்சு கொடுத்துருக்கோம். அதை சாப்பிட்டு முடிச்சவொடனே கண்ணு, காது, மூக்குலலாம் ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இருந்த அந்த 2 சின்ன பசங்களும், மாஸ்டர் என்னாச்சு என்னாச்சுன்னு கதறிட்டு இருக்க, ஆனா இந்த மாஸ்டரு அந்த நிலைமையில கூட கிம்முக்கு ஏதோ ஆயிருக்குமோன்ட்டு இந்த 2 குட்டி பசங்களையும் போய் கிம்முக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்கன்ட்டு கட்டளையிட, இந்த 2 குட்டி பசங்களும் கிளம்புறானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம செட்டையும் சாணையும் தான் காட்டுறாங்க. அவங்க தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாங்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, போன எபிசோட்ல கூட பார்த்தோம் இல்லையா? அப்ப கூட அவன் கதறிட்டு இருக்கான் சாணி, இல்ல ஏதோ கிம்முக்கு ஆகுற மாரி இருக்கு, என்னன்னே தெரியல. அவன சுத்தி ஏதோ கருப்பா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. வா டக்குன்னு போலாம், இல்ல அவன் ஃபோனாவது அட்டெண்ட் பண்றானான்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா அந்த மாங்க் அங்க வந்து இறங்குறாரு. அந்த மாங்க் வந்ததுமே சொல்றாரு, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியுது. அதனால தான் நான் ட்ரெயினுக்கு கூட வெயிட் பண்ணாம நான் கார்லயே அங்கேருந்து வந்துட்டேன். சரி டக்குன்ட்டு என்ன உங்க மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, அவங்களுமே கிளம்பி வராங்க. அப்படியே இந்த பக்கம் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கிம்ம தான் காட்டுறாங்க. இந்த ரம்யான் பேர் கிம்முவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே, இதாண்டா உன்னோட கடைசி நொடி, என் கையில நீ கடைசியா சாகப் போற. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க குடும்பமும் எனக்கு என்ன துரோகம் பண்ணீங்கன்றத பாக்குறியா? பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போறா. கிம்முமே 400 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணை விழிக்கிறான். தான் எங்க இருக்குன்றது அவனுக்கு சுத்தமாவே தெரியல. அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கிராங்க்வான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப அவன் 10 வயசு பொண்ணு உடம்புல தான் இருக்கிறான். 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்துல அந்த சின்ன பொண்ணு தான் கிம்ஜிரா. அவங்க அப்பா அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய செல்வந்தர் போல. அவருக்கு 3 மனைவி இருக்காங்க. அதுல 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தவ தான் இந்த கிராங்க்வாங், அதாவது நம்ம கிம்ஜிரா. அவங்க அம்மாவை தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கிம்ஜிராக்கு அம்மாவா வந்தாங்க இல்லையா? அவங்க தான் அப்பயுமே அம்மாவா இருந்திருக்காங்க. இந்த கிராங்க்வானோட அப்பா எல்லாரும் சபையில உட்காந்துட்டு, அதுவும் முக்கியமா பக்கத்துல அவங்களோட முதல் மனைவி தான் உட்காந்துருக்காங்க. இருந்துக்கிட்டு அப்ப ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க பெரிய செல்வந்தர் இல்லையா? கண்டிப்பா ஆண் வாரிசு வேணும் இல்லையா? அதுக்காக தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முதல் மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க போல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டைம் வேற அவங்களுக்கு கரு கலைஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இதுவாவது ஆண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்பயுமே அதுவும் அந்த காலத்தில் வந்து பெண் குழந்தைகள் வாரிசாக ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் அவருக்கு ஆண் வாரிசு வேணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. கரெக்டாக அந்த ஜோசியருமே, உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு பொறக்கும் ஐயா. ஆனால் என்னன்னா 2 ஆண் வாரிசா உங்களுக்கு பொறக்க போகுதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த செல்வந்தர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இருந்தாலுமே ரெட்டை குழந்தைங்க பிறக்க போதுன்னா, எனக்கு என்ன ட்வின்ஸ் பிறக்க போதான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலையாள் ஓடி வந்து, உங்களோட 3வது ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றத செய்தியை சொல்ல, அந்த 3வது மனைவியே நம்ம ரம்யான் தான். என்ன பிரச்சனைனா, அவள் வந்து உயர் ஜாதி கிடையாது. ஒரு தாழ்ந்த ஜாதி, கிட்டத்தட்ட அடிமை மாதிரி. இவளோட அழகுல மயங்கி தான் இந்த செல்வந்தர் வந்து அவளை கட்டிக்கிட்டாரு போல இருக்குது. சொல்லப்போனா இந்த 2 மனைவியை விட இந்த ரம்யானை தான் இந்த செல்வந்தருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அவ தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற சொன்னவனே இந்த செல்வந்தர்னால அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அந்த முதல் மனைவி கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் ஆண் வாரிசு சொன்னதை கூட அவர் கண்டுக்காம அவளை பார்க்க தான், அதாவது நம்ம ரம்யானை பார்க்க தான் அவர் ஓடிட்டு இருக்காரு இப்போ.
இதில் என்ன பிரச்சனைனா, இந்த முதல் மனைவிக்கு இந்த மாதிரி இவர் இந்த ரம்யான்ட்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல போல இருக்குது. ஒரு மாதிரி கடுப்பில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்றது இந்த கிராங்குவாங்க்கு தெரியாது. அதுவும் சின்ன குழந்தை தானே. அவ இருந்துக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட எனக்கு 2 தம்பி வரப்போகிறாங்களான்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு இருக்க, இதை பார்த்து அவங்க அம்மா ஐயோ பெரியவங்க கேட்டுற போகிறாங்க, அதாவது முதல் மனைவி கேட்டுற போகிறாங்கன்ட்டு நீ கொஞ்சம் சும்மா இருமான்ட்டு வாயெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ரம்யானை பிடிக்காதுன்றது தெரியும். இது எல்லாமே கிம்ஜிரா ஒரு ஓரத்தில் நின்று பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அந்த செல்வந்தர் ஏதோ வேலை விஷயமா வெளியே போகணும் போல இருக்குது. அவரை அனுப்பி வைக்கிறதா இந்த 2 மனைவி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த முதல் மனைவியும் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக அதுவும் டெலிவரி ஆகக்கூடிய டைமில் கரெக்டாக நீங்கள் வெளியே போகிறீங்களே, என் கூட நீங்கள் இருக்கலாம்லான்னு சொல்ல, அந்த செல்வந்தரும் நான் கட்டாயத்தில் இருக்கேன், நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன்ட்டு அவன் கூட பேசிக்கிட்டு ரம்யான் என்ன இன்னும் காணுமேன்ட்டு ரம்யானை தான் கண்ணு தேடிட்டு இருக்குது. இதை பார்த்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பயங்கரமாக கோவம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளிக்காட்ட முடியாமல், ஏன்னா அவர் புருஷன் நின்றுட்டு இருக்கார் இல்லையா, வெளிக்காட்ட முடியாமல் முறைச்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம ரம்யானை காட்டுறாங்க. இத்தனை நாளாக நம்ம பேயா பார்த்த அந்த ரம்யான் வந்து மனுஷ ஜென்மம் மாதிரி காட்டுறாங்க. அழகுல மயங்கினதில் ஒன்றும் தப்பு இல்லை போல இருக்கு அந்த செல்வந்தர். ஏன்னா அவ பார்க்க ரொம்பவே அழகாக தான் இருக்கிறா. அந்த செல்வந்தர் கிளம்பும்போது கூட அந்த 2 மனைவி கூட நல்லா பேசல. இந்த ராம்யான் கிட்ட மட்டும்தான் நல்லா பேசிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறத இந்த முதல் மனைவினால் ஏற்றுக்கவே முடியல. இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இந்த மாதிரி. நம்மளோட கிம்ஜிரா அவங்க அம்மா வந்து அந்த மாதிரிலாம் இல்லையே இல்லை, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ராம்யானுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு தன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்கன்ட்டு. இருந்தாலுமே இவ மரியாதை கொடுத்துட்டு தான் இருப்பா. அவங்க என்னதான் திட்டினாலும் சரி. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஜெட்டும் சாயும் அந்த மாங்கை எப்படியோ மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் மாஸ்டர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மாங்கு தான் ஏதோ மந்திரத்தை சொல்ல அந்த பவர்னால் மாஸ்டரும் எழுந்திரிச்சிடறான். எந்திரிச்சதும் தன்னை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கிம்மை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். மாஸ்டர் தான் முதலையே இந்த 2 குட்டி பசங்களையும் அனுப்பிட்டான் இல்லையா, அந்த 2 குட்டி பசங்களையும் கிம்மை தேடி வந்துட்டானுங்க. அவனுங்களுமே தண்ணிக்குள்ளே குதிச்சு கிம்முன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் கிம்மு தான் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கான் இல்லையா, ரம்யானை தான் அந்த பழைய நினப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டா இல்லையா. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நம்ம கிம்ஜிரா அவங்க அம்மா அந்த ராம்யானை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அப்பப்போ ஆறுதல் சொல்ல வருவாங்க போல இருக்கு. அப்போ அந்த கிராங்க்வாங்க வந்து காதெல்லாம் வச்சு கேட்டுட்டு என்னோட தம்பி சீக்கிரம் வரப்போதான் என் கூட விளையாடான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, கிராங்க்வான் நீ கொஞ்சம் வெளியே போய் விளையாடுறியா, நான் சித்தி கூட்ட பேசணும், பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்ல கிராங்க்வாவுமே வெளியே போக, அப்போ தான் ராம்யான் சொல்கிறான், உங்களோட பொண்ணு ரொம்பவே புத்திசாலி, அவள் மட்டும் ஒரு பையனாக பிறந்திருந்தானா நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து அவரை தான் வாரிசாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அந்த செகண்ட் ஒய்ஃபுமே அவள் பொண்ணாக பிறந்தது தான் ரொம்பவே சந்தோஷம், ஆனால் பிறந்திருந்தா அந்த ஒய்ஃபு என்ன பண்ணியிருப்பாளோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே சொல்ல, இந்த விஷயம் இந்த ராம்யானுக்குமே நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதே மாதிரி தான் நானும் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, எனக்கு பையன் பிறந்தாலும் சரி அவனை ஒரு சர்வெண்ட்டாக தான் வளர்ப்பேன், இந்த வாரிசுக்கு சொத்தாலாம் நான் விட மாட்டேன், அவங்களோட பையனுக்கு என்னோட பையனை நான் போட்டியாக நிறுத்த மாட்டேன்ட்டு ராம்யானும் சொல்ல, அதுக்கு அந்த செகண்ட் ஒய்ஃபு நீ என்ன தான் சொன்னாலும் இது வந்து ஆண் வாரிசு ஆயிடுச்சு, போட்டி உருவாக்கத்தான் செய்யும், பிரபு கண்டிப்பாக வந்து சொத்துன்னு சொல்லி ஏதாவது பேசும்போது கண்டிப்பாக போட்டிகள் ஆரம்பிக்க தான் ஆகும் அப்படின்ட்டு இவங்களும் சொல்ல, அதை நினச்சி ராம்யான் ரொம்பவே கவலைப்படுறா. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு என்ன பண்ணுவாளோன்ட்டு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இந்த மனைவிக்கு டெலிவரி டைம் வந்துடுச்சு போல இருக்குது. டெலிவரி பெயினும் ஆரம்பித்து பிரசவமும் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்குது. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது இல்லையா, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்திருக்கு போல இருக்குது. இதை கேட்டதும் அந்த முதல் மனைவினால் தாங்க முடியல, விழுந்து விழுந்து அழுக. இதை எல்லாமே வெளியே நின்று ராம்யானும் அந்த 2வது ஒய்ஃபும் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த மனைவியை நினச்சி கஷ்டம்தான் படுறாங்க. அப்படியே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ராம்யானுக்குமே குழந்தை பிறக்குது. அவளுக்குமே ஆண் வாரிசு தான் பிறக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன பண்ணணுமே தெரியல, கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கிறா. ஏன்னா இந்த செல்வந்தரும் ஊர் வந்து சேரல போல இருக்குது. அதை பார்த்து இந்த 2வது ஒய்ஃபு நீ பயப்படாத, அந்த ஒய்ஃபுக்கு தெரியாமல் வேணா உன்னோட பையனை வேற யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்க சொல்லலாம்ல, வேணும்னா மற்றவங்க கிட்ட உன்னோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லலாம், இதுதான் ஒரே வழி உன் குழந்தைய காப்பாத்துறதுக்குன்ட்டு அந்த 2வது மனைவி சொல்ல, ராம்யானுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்கு இதே தான் ஒரே வழி. அவளோட குழந்தையும் அவளால் பிரிய முடியல. இருந்தாலுமே ஒய்ஃப் கிட்ட இருந்து எப்படியாவது தன்னோட குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறா. அன்னைக்கு ராத்திரியே தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டுக்கிட்டு பிறந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரை ஓரமாக வந்து நிற்க, அங்கே அந்த மனைவியும் வந்து அதுவும் அடியாள் கூடலாம் சேர்ந்து வந்து அந்த ரம்யானை கையும் காலமாக வர பிடிச்சிடுறா. உன்னோட குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி என்ன என்கிட்ட பொய்யா சொன்ன அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டே அவங்களோட அடியாள் கிட்ட போய் அந்த குழந்தைய பிடுங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, அவங்க என்னன்னா டக்குன்ட்டு
அந்த குழந்தைய பிடுங்கி அந்த பொண்டாட்டி கிட்ட கொடுக்க, ரம்யானுமே அதை பார்த்துட்டு கெஞ்சுறா, என்னோட குழந்தைய கொடுத்துருங்க, நான் எப்படியாவது இங்கேருந்து ஓடிடுறேன், உங்கள் கண்ணுலே படாமல் என்னோட குழந்தைய நான் வளர்த்துடுறேன், திரும்ப இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன்னு கதறா. ஏற்கனவே இந்த மனைவி கோவத்தில் இருக்கா, அதில் வேற ரம்யானோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இளவரசனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இந்த மனைவிக்கு வந்ததே கோவம். என்னது, ஒரு தாழ்த்தப்பட்டவளோட மக இளவரசனா, என்ன தைரியம் அப்படின்ட்டு கத்தி எடுத்து ஒரு சதக்குன்னு ஒரு குத்து தான். அங்கேயே ராமியானோட ஃப்ரெண்டு இறந்துடுறா. இதை பார்த்துட்டு இருந்த ராமியானால தாங்கவே முடியல, தன்னோட ஃப்ரெண்டு தன் கண் முன்னாடியே இப்படி இறந்து கிடக்கிறத யாருனால தான் தாங்க முடியும். கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. குழந்தைய வேற பறிச்சிட்டாங்க, தன்னோட ஃப்ரெண்டு இப்படி இருக்கா, எதுவுமே செய்ய முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனே எதுவுமே தெரியாம இந்த ரெண்டாவது ஒய்ஃபு அந்த பக்கம் ஆத்தங்கரை ஓரமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சர்வெண்ட் ஓடி வந்து, ராமியான் உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இந்த ராமியானை பிடிச்சி வச்சுட்டு அந்த பச்சை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதே இல்லாமல் நம்ம கேங்க் வாங்க நின்று பார்த்துட்டு இருக்கா, அதுவும் ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒய்ஃபும், உன்கிட்ட அப்படி என்னடி இருக்குது, என் புருஷனை மயக்கி இப்படி பண்ணி வச்சிருக்க, உன்னையே தான் எப்போ பார்த்தாலும் தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்காரு, நீ என்ன தான் அப்படி பண்ணி வச்சியோ, நீ என்ன அவ்வளோ பெரிய ராசிக்காரியா, நானும் என்னோட புருஷனுக்கு என்னோட கடமைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு, ஆனால் எப்பயுமே என்னை அவர் திரும்பி கூட பார்த்ததே இல்லை, என்னோட சந்தோஷத்தை எல்லாமே நீ தான் வந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிற, இப்போ என்னடானா பிறக்கும் போதே என்னோட குழந்தை செத்து பிறந்திருக்கு, உனக்கு ஒரு ஆண் வாரிசு வந்துடுச்சு, இன்னும் அந்த மனுஷன் வந்தா ஒன்னை தான் தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பாரு, எனக்கு கொஞ்சம் கூட அவர் மதிப்பே தரவே மாட்டாரு, எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் உன்னோட பையனால போயிடும். அதுக்கு ரம்யானும், இல்லம்மா நான் முதலையே உன்கிட்ட சொல்லிட்டேன், என்னோட பையனை கண்டிப்பா நான் ஒரு சர்வெண்டா தான் வளர்ப்பேன், உங்களுக்கு நான் போட்டியா கொண்டு வரவே மாட்டேன், என்னோட பையனை என்கிட்ட விட்டுருங்க, நான் எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிடுறேன், ஒரு குழந்தையை இழந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, கொடுத்துருங்க என்னோட குழந்தைய அப்படின்ட்டு ரம்யானும் கதறிட்டு இருக்க. இந்த வார்த்தையெல்லாம் சுத்தமா இந்த மனைவி காதல விழுகவே இல்லை போல இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம அந்த பச்சை குழந்தைய தூக்கி தண்ணியில வேற போட்டுட்டா. இதை பார்த்துட்டு இருந்த ரம்யானால எப்படி தாங்க முடியும், கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறா. தன்னோட பிள்ளைய தண்ணியில இருந்து எப்படியாவது எடுத்துடணும்ட்டு தண்ணியில குதிக்க போறா. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த அடியாளுக்கெல்லாம் சுத்தமா விடவே இல்லை. அவனுங்களுக்காவது கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம், தான் பெத்த குழந்தைய அதுவும் ஒரே நாள்ல தண்ணியில தூக்கி போட்டா எந்த தாயால தான் அதை தாங்க முடியும். அந்த குழந்தைய காப்பாற்ற கூட முடியாத நிலைமையில ரம்யா நாங்க கதறிட்டு இருக்கிறா. இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணும் அந்த குழந்தைய தூக்கி தண்ணியில போட்டதும் பயத்துல கத்திடுறா வேற. இதை பார்த்துட்டு இருந்தா அவங்களோட அம்மாவும் டக்குன்னு ஓடி வந்து வாயை மூடிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து இந்த ராமியானும் அந்த ரெண்டாவது ஒய்ஃபோட பேரை சொல்லி, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என் பிள்ளை இந்த மாதிரி தண்ணியில விழுந்துடுச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கத்தி அழுதுட்டு இருக்கிறா. ஆனாலுமே தன்னோட பிள்ளையை இவ மனைவி ஏதாவது செஞ்சிருவாளோன்ட்டு தன்னோட பிள்ளையை காப்பாத்துறதுலேயே குறியா இருக்கிறா இந்த ரெண்டாவது ஒய்ஃபு. அதனாலதான் அந்த ரெண்டாவது ஒய்ஃபு அந்த ரம்யான் என்னதான் கத்துனாலும் அங்கிருந்து தன்னோட குழந்தைய மட்டும் காப்பாத்திட்டு ஓடிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமியானுக்கு ஒரு பெரிய துரோகம் ஆயிடுதுச்சே, நான் இவங்கள தானே நம்பிட்டு இருந்தேன், இவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி அந்த மனைவியும் தன்னோட அடியாள் கிட்ட அவளை ஒரு அறையில பூட்டி மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ கத்துறா கதறா, என் குழந்தைய போய் நான் காப்பாற்றணும், என்னை விடுங்கன்ட்டு. ஆனால் அவளை சுத்தமாக அது மாதிரி விடவே இல்லை. அவளை கொண்டு போய் ஒரு ரூம்லேயே அடைச்சிட்டாங்க போல இருக்குது. இதையெல்லாம் ஓரமாக நின்று நம்ம கிம்மு அழுதுகிட்டே பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம ராமியான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா தன்னோட குழந்தைய பிரிஞ்சுன்ட்டு. அடுத்த நாள் அந்த செல்வந்தர் வந்துட்டாரு போல இருக்கு. இந்த ராமியானா என்னமோ குப்பையை வீசுற மாதிரி கொண்டு வந்து வீசுறாங்க. அவளே காஞ்சி ஓஞ்சி வந்திருக்கா. ஏன்னா அவளோட குழந்தைய வேற பிரிஞ்சு நைட்டெல்லாம் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படியே உடம்பு வலியோட அவள் வந்து விழுக, அந்த செல்வந்தர் என்னன்னா ஒரு புது கதையை கட்டி விடுறான். என்ன தைரியம் இருந்தா என் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைய நீ தண்ணியில போட்டு கொன்னுருப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்ல ராமியானுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாங்க, என்னோட குழந்தைய தான் தூக்கி அவங்க போட்டாங்க அப்படின்னு இவ சொல்ல வர, அவன் சுத்தமா என்ன இவ சொல்றான்றத கேட்கவே இல்லை. அதில் வேற இந்த பொண்டாட்டி வேற, நீதானடி என்னோட குழந்தைய கொன்ன, அவர் வந்துட்டாரு, அவர் கேட்குற கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும், சொல்லு என் குழந்தைய ஏண்டி கொன்ன அப்படின்னு அப்பட்டமாக நடிக்க, ராமியானும் கையெடுத்து கும்பிட்டு, இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஏன் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வரா. அவங்களோட குழந்தை 2 நாளைக்கு முன்னாடி இறந்து தான் பிறந்துச்சு, என் குழந்தை நேற்று தான் பிறந்துச்சு. உடனே அவங்க, என் குழந்தை இறந்துருச்சு, உன்னோட குழந்தை அப்படியே இருக்கணுமா, இதுக்கு வாரிசாக வரக்கூடாதுன்ட்டு அந்த ஆற்றுல தூக்கி போட்டுட்டாங்க, இதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடந்துச்சு, இதுதான் உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்டாட்டி வேற நடிக்கிறா. இல்லை என்னோட குழந்தை ஆரோக்கியமாக பிறந்துச்சு, இந்த ராமியாங்க தாங்க போய் சொல்கிறா, என்னோட குழந்தைய இவ தூக்கி எரிஞ்சிட்டா, அவள் குழந்தை தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசாக வரணுன்ட்டு என் குழந்தைய ஆற்றுல தூக்கி எரிஞ்சிட்டான்ட்டு அப்பட்டமாக அழுதுகிட்டே போய் சொல்லிட்டு இருக்க.
இந்த உடனே இந்த ராமியா இருந்துக்கிட்டு வேணும்னா இந்த சின்ன குழந்தை இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தா. அந்த குழந்தைகிட்டயே கேளுங்கன்னு சொல்ல, அந்த செல்வந்தரும் அந்த பொண்ணுகிட்ட அதான் நம்ம கிம்மு கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் உண்மையா? நேத்து ஏதாவது நடந்துச்சா? நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு முன்னாடி நாளே அந்த 2வது ஒய்ஃப் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிருப்பா. நடந்தது எதையுமே நீ பார்க்கவே இல்ல. ஏன்னா நீ பார்த்துட்டன்றது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா உன்னையும் அவன் கொன்னுடுவா. அவ முன்னாடி எதுவுமே தெரியாத மாரி நீ நடிச்சுக்கோ. எதுவுமே எனக்கு தெரியாது. சொல்லப்போனா பொண்டாட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட்டுன்ற மாரி தலைய மட்டும் ஆட்டு. அத மட்டும் போதுன்ட்டு ஃபர்ஸ்ட்டே இந்த பொண்ணுக்கிட்ட இவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணும் பயந்துக்கிட்டு பொண்டாட்டி தான் சொன்னது தான் கரெக்ட்டுன்றது எல்லாமே சொல்லிட, அப்ப ராம்யா இருந்துட்டு ஏம்மா இப்படி பொய் சொல்ற? உன்னையும் பொய் சொல்ல வச்சுட்டாங்களா? நேத்து என்ன நடந்ததுன்றத நீதாம்மா சொல்லணுன்ட்டு அந்த பொண்ணு கால்ல விழுந்து கதறிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்னன்னா அவங்க அம்மா சொல்ற பேச்சு தானே கேட்டுட்டு இருக்கும். இல்லப்பா ராம்யான் சொல்றது எல்லாமே பொய்யி. நான் பார்த்தேன். இவங்களோட குழந்தைய ராம்யான் வந்து ஆத்துல வீசினதை நான் பார்த்தேன்ட்டு பொய் சொல்ல, அந்த நேரத்துல கரெக்டா ஒரு சர்வன்ட் வந்துட்டு இந்த மருந்து வந்து ராம்யானோட ரூம்ல இருந்து தான் நான் எடுத்தேன். ஏதோ விஷம் மாரி இருக்குன்னு சொல்ல, இந்த செல்வந்தருக்கு இன்னமும் கோவம் வந்துடுது. ஓ நீ விஷம்ல வேற வச்சிருக்கியா? அதுவும் குழந்தைய கொல்றதுக்காக. ச்சீ நீ எவ்வளோ கல் நெஞ்சுக்காரி, இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்ட்டு திட்டிட்டு, இவளை கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சவளை சாகிற வரைக்கும் சாட்டாலே அடிங்க. இதுதான் இவளுக்கு தண்டனைன்னு சொல்ல, ராம்யானால தாங்கவே முடியல. ஓடி போய் ஹஸ்பண்டையே சப்புன்னு ஒரு அரைஞ்சிட்டு, ச்சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்க இருக்கவங்களாம் மனுஷங்களா? யாரையுமே நான் விட மாட்டேன். எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் எல்லாருக்குமே திரும்ப அடி விழுகுதான் போகுது பாருங்க. யாரையுமே நான் விட மாட்டேன். யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்கன்ட்டு அவ பாட்டுக்கு சாபம் கொடுத்துட்டே இருக்க, அந்த சர்வெண்ட் வாயை பொத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டான். இந்த 2வது பொண்டாட்டிக்கு தான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குச்சே, நம்ம நம்பி இருந்தாலே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. ஆனால் இந்த பொண்டாட்டிக்கு நல்லா குளு குளு குளுன்னு இருக்க போல இருக்கு. ஒளிஞ்சா சனி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சொன்ன மாதிரியே இந்த ராம்யானுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாகிற வரைக்கும். இதெல்லாம் தூரமாக நின்று கிம்மு பார்த்துட்டு தான் இருக்கான். பார்க்க முடியாமல் அழுதுகிட்டே திரும்ப அந்த ராம்யான் பேய் வந்துட்டு, பாருடா பாரு, நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு நீ பார்க்க வேணாமா? இனிமேல தான் இருக்கு. என்ன நான் சாபம் கொடுத்தேன்னு நீ கேட்க வேணாமான்ட்டு மூஞ்சி வேற திருப்பி விட, அப்போ தான் அந்த ராம்யான் அடி வாங்கிக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கிறா. நான் எப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறனோ, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படணும். என் குழந்தைய பிரிஞ்சு நான் எப்படிலாம் கஷ்டப்படுறனோ, நான் இப்போ எனக்கு 21 வயசு ஆகுது. நான் ராம்யான். நான் கஷ்டப்படுற மாதிரி இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிறக்கக்கூடிய பெண் குழந்தையும் அதே 21 வயசு வரும்போது தன்னோட காதலை பிரிஞ்சு, அதுவும் காதலை நினச்சி வேற சாகணும். அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தையா பிறந்தா இந்த 21 வயசு முடியறதுக்குள்ளாரையே மரணம் அவனை தேடி வரணும். நானே இல்லைனா வந்து அவனை கொல்லுவேன்ட்டு ஒரு பெரிய சாபத்தை அதுவும் அந்த வம்சத்துக்கே கொடுக்க, இதையெல்லாம் அழுதுகிட்டே கிம்மு கேட்டுகிட்டே இருக்க, அப்படியே அடுத்தடுத்த ஜென்மத்துக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு இருட்டு அறையில். அந்த ஜென்மத்தில் அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, அந்த செல்வந்தரும் சரி அந்த முதல் மனைவி எப்படி இறந்தாங்க, அந்த 10 வயசு பொண்ணு யாரை பிரிஞ்சு எப்படி இறந்தா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்மத்தில் என்னவா நீ பிறந்த, அதுக்கப்புறம் எந்த டைமில் இறந்தன்ட்டு அப்படியே கண்ணு முன்னாடி கிம்முக்கு வந்து போகுது. அப்போ அந்த ராமியான் பேய் வந்து, பாத்தியா இதுதான் உன்னோட கர்மா, நான் விட்ட சாபம் எப்படி போயிருக்கு பாத்தியா, இதுதான் கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்தில் நான் மட்டும் உன்னை கொன்னுட்டேன்னா நான் கொடுத்த சாபமும் முடிஞ்சிடும். நான் நிம்மதியாக ஆயிடுவேன். என்ன கிம் சாக ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்க, இங்கே தண்ணிக்குள்ளே இந்த 2 பசங்களும் வந்துட்டாங்க. கிம் எந்திரின்னு சொல்லிட்டு இருக்க, அவனுமே கண்ணை முழிக்கிறான். அதில் ஒரு குட்டி பையன் அந்த ராமியான் பையை கொஞ்ச நேரம் வர முடியாம மாதிரி தடுத்துட்டு இருக்க, அந்த கேப்பில் இந்த கிம்மை வந்து தண்ணிக்குள்ளே இருந்து மேலே அனுப்பி விட்டுட்டாங்க. ராமியானுமே சுதாரிச்சு அந்த மந்திரம் போட்டால அந்த பையனை வந்து டக்குன்னு பிடிச்சிருது. கிம்முமே கரெக்டாக தண்ணிக்குள்ளேருந்து மேலே மாஸ்டரும் சரி ஜெட்டும் சாயும் சரி வந்துட்டாங்க. வந்ததும் கிம் என்ன ஆச்சுன்னு சொல்ல, உள்ளே வந்து பாட்டிமான்னு மட்டும் அழுதுகிட்டே இருக்கான். பாட்டிமாக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு மாஸ்டருமே தண்ணிக்குள்ளே குதிக்க, தண்ணிக்குள்ளே தான் இந்த ராம்யான் அந்த சின்ன பையனை போட்டு பிடிச்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த சின்ன பையனை கொண்டுட்டா போல இருக்கு. கரெக்டாக மாஸ்டர் வந்து அவரும் ஒரு பெரிய மந்திரத்தை போட ராம்யான் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா. கிராண்ட்மாவையும் எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டாங்க. மாஸ்டர் தான் முதல் உதவி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்குது. மாஸ்டருமே ஆம்புலன்ஸை கூப்பிடு, சாய் அங்கிளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க, கிம்முமே ஃபர்ஸ்ட் முதலுதவி பண்ணிட்டே இருக்கான். ஆனால் மாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு கிராண்ட்மா எப்போவோ இறந்துட்டாங்கன்ட்டு. கிம் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல கிம்னால ஏற்றுக்கவே முடியல. கிம் விடு, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க 2 பேருமே. சொல்ல போனால் மாஸ்டரை விட கிம்மு தான் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த பாட்டிமாக்கு இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னமோ இந்த கிம்மு மட்டும் அதுக்குள்ளே வரவே மாட்டிக்கிறான். அங்கிள் சாய் கூட போய் கேட்குறாரு, ஏன்ப்பா உள்ள வாயேன்னு கேட்க, இல்லை அங்கிள் பரவாயில்ல நான் இங்கேயே நிற்கிறேன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்க போல இருக்கு, பாட்டிமா தன்னால தான் இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாங்கும் கிம்மை கூப்பிட்டு, இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிமா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவங்களோட பாடி எடுத்து தான் இந்த ராம்யான்னு எல்லா வேலையும் பண்ணியிருக்கா. இதில் உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் லெட்டர் எழுதிட்டாங்க. நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இந்த பாட்டிமாவோட சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ராம்யானை என்ன பண்ணலான்றதை நம்ம பேசலாம் அப்படின்ட்டு கிம்மை ஆறுதல் படுத்தி விடுறாங்க.
இதெல்லாம் முடிஞ்சு மேலே வந்தா கிம்முக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, இந்த 2 குட்டி பசங்கள்ல ஒருத்தர் செத்துட்டு இன்னொருத்தர் இருந்தான் இல்லையா? அவன் இருந்துகிட்டு என்னால வந்து தாங்க் இல்லாம இருக்க முடியாது. இந்த பையன் பேரு ஆங்க்கு. அவன் தாங்க் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவன் போன இடத்துக்கே என்னையும் அனுப்பிச்சிடுங்க மாஸ்டர்ன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜெட்டுனால தாங்கவே முடியல. ஏன் மாஸ்டர்னால கூட தாங்கவே முடியல. கிம் இருந்துட்டு வேணாம் நீ எங்க கூடயே இருன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால அவன பிரிஞ்சு இருக்க முடியாது மாஸ்டர். எனக்கும் விடுதலை குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவன் வந்து அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டான் போல இருக்குது. இவனுமே அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. மாஸ்டருமே இந்த பையன் அழுகிறத தாங்க முடியாம அவனுக்கும் சேர்த்து விடுதலை குடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே அடுத்த பிறவி எடுத்துருவாங்க. அதனால தான் மாஸ்டர் வந்து தைரியமா அமுச்சு விட்டாங்க போல. அடுத்த நாள் இந்த பாட்டிமாக்கான எல்லா சடங்கும் முடிய மாஸ்டர்னால தாங்கவே முடியல. ஏன்னா அவருக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அந்த பாட்டிமா தானே. அவங்களும் இறந்ததுனால மாஸ்டர்னால சுத்தமாக தாங்கவே முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிம்மு தன்னால தான் இப்படி ஆயிடுச்சோன்ட்டு அவனுமே வருத்தப்பட்டுட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஜெட்டும் அவனுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ச்சே எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுவும் கிட்டத்தட்ட ஜெட்டையும் அந்த பாட்டிமா தான் வளர்த்துருப்பாங்க போல இருக்குது. இப்படி எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த 2 பசங்க வேற பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? அதை நினச்சி அவரும் வருத்தப்பட்டுட்டு இருக்க, சாய் தான் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இந்த கிம் வந்து இந்த சாய் அங்கிள் கிட்ட வந்து ஒரு உதவி வேற கேட்டுட்டு இருக்கான். ஆனால் என்ன உதவின்றத சொல்லலை. கிம் அன்னைக்கு நைட்டே தன்னோட பெட்டி படிக்கெல்லாம் எடுத்து கிளம்பிட்டான். ஒரு தடவையாவது மாஸ்டரை பார்க்கலான்ட்டு மாஸ்டர் ரூமுக்கு வந்தா மாஸ்டருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு கிம் கிளம்புறான்றது. வெளியே நின்றுக்கிட்டு என்னை விட்டு திரும்பவும் போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, கிம் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மாஸ்டர் இருந்துக்கிட்டு என்னை விட்டு போகாத என் கூடயே இரு, ஏன் இப்போ என்னை விட்டு போகிற அப்படின்னு கேட்க, இல்லை மாஸ்டர் என்னால் தானே பாட்டிமாவும் அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்களும் என்னால் தானே இப்படிலாம் போயிட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு மாஸ்டரும் பாட்டிமாவுக்கு வயசாயிடுச்சு, அந்த 2 பசங்களுமே அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு, உன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை என்னை விட்டு போகாதன்ட்டு கட்டிப்பிடிக்க மாஸ்டர்னால சுத்தமாக நிற்க கூட முடியல. அப்படியே மயக்கம் போகிற மாதிரி விழுக, அப்பதான் கிம்மு தொட்டு பார்க்குறான். மாஸ்டருக்கு உடம்பெல்லாம் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. கிம்மு தான் கூட்டிட்டு போய் முதலுதவிலாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நிலைமையில கூட மாஸ்டரு பவர்ஃபுல்லான மந்திரம் போட்டுட்டேன், 2-3 நாளைக்கு ரம்யானால இந்த பக்கம் வரவே முடியாது, நீ கவலைப்படாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்ப பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு மாஸ்டர் அதெல்லாம் முடியாது, என்னை விட்டு நீ போகாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, கிம்முமே பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மனசே இல்லாமல் தான் அவனும் பண்ணிட்டு இருக்கான். மாஸ்டரையுமே கிம்மு தூங்க வச்சுட்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுத்துட்டு மாஸ்டரை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. அப்படியே விடியுது. மாஸ்டர் கண்ணு முழிச்சதும் எந்திரிச்சு வந்ததும் ஒரு லெட்டர் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா கிம்மு தான் எழுதியிருக்கான். என்னை இத்தனை நாள் இங்கே தங்க விட்டதுக்கு ரொம்பவே நன்றி, எனக்காக நீங்கள் ரொம்பவே உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி மாஸ்டர். எனக்கு லவ்னா என்னன்றதை உங்களால் மட்டும்தான் எனக்கு புரிய வச்சுது. என்னோட வாழ்நாளையே நான் இங்கே இருந்த நாட்களில் மட்டும்தான் ரொம்பவே லக்கியான நாள்னு நான் நினைப்பேன். அங்கே இருக்கும்போது தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் என்னமோ தெரியல என்னோட அன்லக்கியோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க எல்லாருமே உங்களை விட்டு போகிறத என்னால் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்குது. கீழே ஜெட்டும் சாயும் கிம்ம இங்கேருந்து கிளம்பிட்டான்ட்டு அவனுங்களுமே கிளம்புறானுங்க. இவன் எப்படியும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்கணும்ட்டு இந்த லெட்டரை படிச்சுட்டு இருந்த மாஸ்டருக்கு தாங்கவே முடியல. நம்ம எவ்வளோ சொல்லியும் அவன் நம்மளை விட்டு போயிட்டான்ல அப்படின்ட்டு அவனை நினச்சி அழுதுகிட்டே இருக்க, இதோட இந்த எபிசோடு முடியுது. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்னத்தான் ஆகுதுன்ட்டு. தேங்க்யூ.